விவசாய பெற்றோர்களே, படிக்கின்ற மாணவ மாணவிகளே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை உழைத்தவரை பொன்னைக்கு வாக்களித்தீர்கள். நம்பிக்கை கொடுத்த வெற்றி வேட்பாளர் திருமதி ஜான்சி ராணி அவர்கள் இந்த கோயில் மக்களிடையே 2 லட்சத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். புரட்சித் தலைவரை வெற்றி சின்னமாம் 2 லட்சத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களை வெற்றி சின்னமாம் 2 லட்சத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். 2 லட்சம் ஒரு வெற்றி சின்னம். 2 லட்சத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். 2 லட்சத்தில் வாக்கு கேட்டு வரும் இந்த நிகழ்வில் இதோடு பங்கேற்றுள்ள கழகத்தின் அமைப்பு செயலாளர் பி. ராஜேந்திரன் அவர்களே, இந்த பகுதியின் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஆசிரியமிகு செயல் வீரர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கமிட்டியின் மண்டல கமிட்டியின் தலைவர், கூட்டுறவு கமிட்டியின் முன்னாள் தலைவர் அண்ணன் வெள்ளத்துறை அவர்களே, மற்றும் இணைந்து கலந்துள்ள ஜெயராஜ் அவர்களே, வரைந்துள்ள அத்தனை ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளே, பெருமை கழகத்தின் நிர்வாகிகளே, அத்தனை பேருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அம்மா ஆட்சியில் கொண்டிருந்த திட்டங்கள் அத்தனையும் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவங்களெல்லாம் செய்து காட்டினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு அம்மா அந்த எடப்பாடி ஆட்சியில் கொண்டிருந்த அத்தனை திட்டங்களை அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி மிக மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. தாலிக்கு சங்கத்தை தந்தார் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த திட்டத்தை நிறுத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திருமண உதயத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் இந்த திட்டங்கள் வர தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அது குடும்பத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை மாற நீங்கள் எல்லாம் 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். வருகின்ற 7 நாள் 19 நாள் என்று நீங்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வெற்றி சின்னமான் 2 சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திருமதி ஜான்சி ராணி அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ஆரம்பத்திலிருந்து 8 வரை இந்த சாலை அகலப்படுத்தி மாண்புமிகு அம்மா எடப்பாடி ஆட்சியில் இந்த சாலை போடப்பட்டது. இந்த பகுதி வெங்கடேஸ்வரர் 2ஆம் கிராம கமிட்டி இருக்கு. இன்னும் நீர் இருந்து 30 லட்சம் ஒதுக்கீடு செய்து ஸ்கூலுக்கு புதிய கட்டிடம் கட்டி தரப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி. ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியில் குடிநீர் வசதி செய்தார்கள். இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு அம்மா ஆட்சியில் கொண்டு வந்து நாங்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்தினோம். மீண்டும் இந்த திட்டங்களை